கதைனோடனே எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஞாபகத்துக்கு வரார் சார். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்களே, பாம்பு. அது கதையாது, கேவலமான கதை. அதில் சொல்கிறாரு, பாம்பு கடிச்சு பாம்பு தேலெல்லாம் கடிச்சா பதறாமல் அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருந்தால் விஷம் ஏறாதான். இப்படி ஒரு விஷயத்தை நீ கேள்விப்பட்டிருக்கேன் எங்கேயாவது? பதட்டப்படாமல் இருந்தவனா விஷம் ஏறாமல் இருக்கும். அது பரவாயில்ல, பதட்டப்படாமல் இருன்னு சொல்கிறது உண்மையிலானது. நீங்கள் இது மாதிரி கடிச்சிங்கன்னா டக்குன்னு போய் ஒரு கயிறை கட்டிட்டு போய் மருத்துவமனைக்கு போங்கன்றது சரியான கயிறை கூட advice. கட்டக்கூடாது சொல்லிட்டாங்க சார் இப்பெல்லாம். சரி, நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்றது தான் சரியான advice. பதறாதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. பாம்பு கடிச்சிச்சுன்னா அதே இடத்துல அசையாமல் நில்லுங்க, விஷம் ஏறாது. 1 மணி நேரம் 2 நேரம் செத்து போயிடுவேன். ஆமாம், அதுவும் கட்டு விரியன்லாம் கடிச்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல? பிளட் எல்லாம் கட்டியும். அதுக்கு தானேப்பா இவ்வளோ ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஆன்டிவேனாம்லாம் எல்லா அரசு மருத்துவமனையிலும் ஸ்டாக் வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு விஞ்ஞானி. அது சார், இந்த வயலில் ஃபஸ்ட்டு ஒருத்தன் போனானா, அப்போ வந்து தேளு கடிச்சா என்ன கடிச்சோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு, அது பாம்பு தான் கடிச்சான் என்னன்னே தெரிலன்னு சொல்லிட்டு போயிட்டானா. 3 நாள் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கானா. அதே மாதிரி பாம்பு கீழே இருந்து அவனை அதே பாம்பா வேற பாம்பாப்பா? அதே பாம்பு வேற பாம்பான்னு அவருக்கு முடியும் சார் தெரியும். அதே பாம்பு தான் நினைக்கிறேன். கொத்திருக்கான், பார்த்துட்டானா, ஐயோ பாம்பு பாம்புட்டானா, செத்து போயிட்டானா சார். பார்த்தியா, 3 நாளா சாகாதவே அன்னைக்கு கத்துனோன்னு செத்து போயிட்டானா சார். நான் என்ன சொல்கிறேன், சீமான் காரில் போகும்போது ஒரு 4-5 பாம்பு உள்ளே தூக்கி போட்டு பதறாம இருந்தேன்னு பார்க்கணும் வேடிக்கை. கதை தானே, இஷ்டத்துக்கு அடிச்சு விட்றதுப்பா. யதார்த்தத்தை சொல்றேன். ஒருத்தன் இப்படி இல்ல இப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயல்ல. அவன் கீழே போகும்போது ஒரு சின்ன துவாரத்துல பாம்பு இருந்து அவனை கடிச்சிருச்சு. என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளா போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு அப்படி நின்று இருந்தது. அத்தாடி அன்னைக்கு நம்மள பாம்பளடா கடிச்சிருக்கு நான் பாருங்க, சத்து சரக்கு ஏறிடுச்சு. ஏன்னா அவரை ஃபாலோ பண்றாங்க சார். இதெல்லாம் வந்து தப்பான ஒரு உதாரணம். தப்புப்பா, ரொம்ப தப்புப்பா. இது மாதிரி ஒரு குரூப் சுற்றுதுப்பா. இது ஒரு மூட நம்பிக்கை குரூப்பு. முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. குழந்தைகளுக்கு போடுற தடுப்பூசிலாம் வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் மருந்து கம்பெனிகள் செய்யும் சதி. அதனால தடுப்பூசி போடாதீங்க. இது ஒரு குரூப்பு சுற்றுது தெரியுமா? போலியோ வந்துடும். அண்ணன் சொல்லுவார், கார் தொழிற்சாலே இங்கே வரக்கூடாது. ஆனால் அண்ணன் 3 கார் வச்சிருப்பாரு. ஆமாம், அது நேற்று பேசினார். க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம் வந்து புவி வெப்பமாகுதான். ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் தெரியுமில்ல? அது நேற்றுலாம் மரங்கள் மாநாடு வேறு நடந்துச்சு நேற்று. அது சொல்லியிருக்காரு, யாராவது மரத்தை வெட்டினீங்க தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கொலை வழக்கில் உள்ள வச்சுருவார் அண்ணன். பார்த்தியா, நான் மண் இந்த நிலம் என்கிட்ட சிக்கிச்சுன்னா மரத்தை வெட்டினா கொலை வழக்கு. அது சார், இந்த மர கிளைகள் இருக்குல்ல, அதை வெட்டுறது வந்து மனுஷன் கைக்கு இணையானதான். அதை வெட்டினேன்டா உனக்கு 6 மாத சிறை தண்டனை. சரி, அண்ணன் வீட்டில் மரத்தில் ஃபர்னிச்சரே கிடையாதா? என்ன இல்லை இரும்பு சேரை போட்டு இல்லை பிளாஸ்டிக்னு நினைக்கிறேன். அதுவும் சுற்றுச்சூழலுக்கு எதிரானது தானே? இல்லை சார், அண்ணன் தங்கியிருக்க வீட்டில் மரமே முளைச்சிருக்காது போல கட்டுறப்ப. எப்படிப்பா முளைக்காமல் இருக்கும்? இப்போ வீட்டில் உடன் ஃபர்னிச்சர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா? ஜன்னல்லாம் உடன் ஜன்னலாக தானே இருக்க முடியும். அது வெட்டாமல் தானாக உதிர்ந்த மரத்தில் செஞ்ச ஜன்னலாமா அது? கதைன்னு ஆரம்பிச்சோன்னே நேற்றும் அது சுற்றுச்சூழல் மாநாடு, ரைட்டா? நீங்கள் அந்த சுற்றுச்சூழலை பற்றி இது மாதிரி ஏதோ பாம்பு கடிக்கிற கதை ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா கூட ஏதோ விட்டுட்டு போயிடலாம். அங்கே போய் எதுக்கு வந்து விஜயவந்தி மல்லு கட்டுறீங்க நீங்கள்? காட்டில் ஒரு அணில கூட காணாமல் என்ன சார்? இல்லை அண்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் பெரியண்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த அணில்களுக்காகவும் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அணில் கட்சியில் போய் சேர்ந்துரு, எதுக்கு தனியாக கட்சி வச்சுட்ருக்க? நல்லக்கண்ணு பற்றி ஒன்று சொன்னார் பார்த்தியா? நல்லக்கண்ணுவின் வாழ்க்கையை அறிந்தவன் நடிகன் பின்னால் செல்ல மாட்டான். அது என்னென்னா நான் ரைமிங் ஆகிறதுன்னு அடிச்சு விட்றது. அப்போ உனக்கு நல்லக்கண்ணு வாழ்க்கை பற்றி தெரியும்ல? நல்லக்கண்ணு இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் நீ சேரணும். சொல்லுப்பா, நீ எதுக்கு நாம் தமிழன் தனியாக கட்சி வச்சுருக்க? எது வேணாலும் அடிச்சு விட்றது. நல்லக்கண்ணுக்கும் இப்போ என்ன, நல்லக்கண்ணு வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்க வேணும்னு சொன்னாரா? இல்லை விஜய் நல்லக்கண்ணுக்கு எதிராக நிற்கிறாரா? இன்னொன்று, ஒரு நடிகன் பின்னால் போகக்கூடாது, நடிகன் பின்னால் போகக்கூடாதுன்னு சொன்னால் இவரே குரூப் டான்ஸர் ஆடிட்டு இருந்தால் தானேப்பா இவர் நடிகன் தானே? இவர் நடிக்கல? சினிமா புகழ் இல்லைன்னா இன்றைக்கி சீமான் யாரையா சொல்லியா நீ? இல்லை சார், அவர் கருத்துக்கள், அரசியல் கருத்துன்றதெல்லாம் விடுங்கம்மா. சீமானுக்கு இந்த அறிமுகம் எப்படிமா வந்துச்சு? என்ன பிறக்கும் போதே கொள்கைவாதியாக பிறந்துட்டார் அவர்? இல்லை அவர் சொல்கிற கதையை நீங்களும் நம்புறீங்களா? 1000 டன் அரிசி கப்பல், இதை சொல்லுங்க. என்ன சின்ன வயசுலேருந்தே சமூகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளை அவர் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு தானே சார்? துப்புரவு தொழிலாளர்கள் விவகாரம் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறாருமா. இவரோட தொழில் என்னவாமா இருந்துச்சு? ஒரு இயக்குனராக இருந்தார், நடிச்சாரு. அதுக்கு பிறகுதான் இந்த கொள்கையெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்க. விஜய் நடிகராக இருந்தார், இன்னைக்கு ஏதோ கொள்கை பேச ஆரம்பிச்சிருக்காரு. நடிகர் பின்னாடி போகக்கூடாதுன்னா இன்னும் ஃபுல்லாக பேசலை சார் அவர் வந்து. பேசுகிறாரு, பேசலை. நடிகர் நாடாளக்கூடாதுன்னு சொன்னால் இது என்ன லாஜிக்குன்னு கேட்குறேன். நீயே நடிகன் தானே சார்? நடிக்கிறதுனால அவர் வந்து நல்ல கண்ணு ஐயா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு என்ன சார்? நல்ல கண்ணு எதுக்கு சம்மதம் இல்லாமல் கொண்டு வர?
இன்னொன்று உங்களோட தமிழ் தேசிய நோக்கத்தெல்லாம் விட்டுட்டு முழு நேரமாக விஜய் தேசிய நோக்கத்துக்கு தானே இவர் மாறிட்டார் இன்றைக்கி சீமானு. அவர் சீக்கிரம் இந்த 26 தேர்தலோட சீமானோட கதை முடிஞ்சுச்சு. அது இன்னொன்று வேறு சொல்லியிருக்காரு சார், நீங்கள் வந்து 5 மரம் நட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு, 10 மரம் நட்டிங்கன்னா 10 மார்க்கு. இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைனாலும் கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தியா. அதுவும் இந்த ஃபஸ்ட் இயர் பசங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்களா, அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும், அருமையான ஐட்டம் அப்படின்னு. அதுக்கு தான் இந்த மாதிரி கதை எல்லாம் சொல்கிறது. 5 மார்க் போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் விட்டு காஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அடுத்த வருஷம் ஃபெயிலு. சார் அண்ணன் எவ்வளோ பேசுகிறார் சார், எனக்கு அப்படி பார்க்குறப்ப ஒரு பூரிப்பாக இருக்குது. பரவாயில்ல, அண்ணன் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறார், நல்லது. அப்படி பார்க்க இப்படி ஒரு தலைவனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மரம் நட்டுருக்கணும்ல சார். எல்லாத்தையும் மரம் நட்ட சொல்கிறீங்க, மரம் நட்டுருக்கணும்னே நீங்கள். அதை விட்டு போய் மரத்துக்கு கிசு ஒரு கக்கும் பண்ணால் என்ன சார் இது நியாயம்? இன்னொருத்தர் தோட்டத்தை ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்துறது வாடகைக்கு தான் விடுவாங்க, புரியுதா? அது யாரோட தோட்டம்? அது தெரியல. ஆனால் சந்தன மரம்லாம் இருந்துச்சு. நாங்கள் சைதை துரைசாமி அவர்களோட தோட்டம், சென்னையின் மேயராக இருந்த திரு சைதை துரைசாமி அவர்களோட தோட்டம். இவ்வளோ பேரை மரம் நட சொல்கிற சீமான்னு 15 வருஷம் ஆச்சுல கட்சி நடத்தி இது மாதிரி ஒரு தோப்பை உருவாக்குனாரா? தோப்பை உருவாக்கி உன் தோட்டத்தில் நீ இந்த நிகழ்ச்சியை நடத்திருந்தானா பெருமைப்படலாம். 30 வருஷமாக தோட்டம் உருவாக்கி அதை வச்சுக்கிட்டு இருக்கிற சைதை துரைசாமியோட தோட்டத்தில் போயிட்டு தோட்டம் நடத்தி எவன் மரம் நட்டான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது இது என்ன? அது இன்றைக்கி பார்க்குறதுக்கு இது நல்லாயிருக்கும். இன்னொன்று வேற சொல்கிறாரு சார். இங்கே இலங்கையில் நடந்து தான், இலங்கையில் ஒருத்தன் ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டானான். தேக்கு மரத்தை வெட்டினோடனே போய் பிரபாகரன்ட்டு சொல்லிட்டாங்களாம், அவனுக்கு தண்டனை 1,00,000 மரக்கன்றுகளை நட வேண்டும் அப்படின்னோடனே அவன் 1,00,000 மரக்கன்றுகளை நட்டுருக்கானான். பக்கத்தில் இன்னொருத்தன் இருந்தான், அவனும் இதே மாதிரி மரத்தை வெட்டி தண்டனை வாங்கினான். அவன் அது வரைக்கும் 40,000 மரக்கன்று தான் நட்டுருக்கானான். இவங்க 2 பேரும் இப்படி மரக்கன்று இது மாதிரி அவங்க அங்கே தண்டனை கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் இவர் வந்து இவர் இந்த கறி இருந்த கதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க விடுதலை புலிகள் இலங்கை ஃபுல்லாக முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்கன்ற என்ன உங்களுக்கு வரும் நீங்கள் அந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா? அப்போ அவங்க போர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, போய் மரம் நட்டுக்கிட்டு இருந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. அது 1,00,000 மரம் எங்கே நடுவாங்க? அவங்களுக்கு இருக்குதே இந்த அவங்க இலங்கை புலிகளின் ஆதிக்கத்தில் இருந்ததுன்றது தமிழ் பகுதிகள் மட்டும். இல்லை ஒரு 5-6 பேர் 1,00,000 மரத்தை நட்டால் எங்கேப்பா போய் நடுவ? உசுரோட இருப்பாங்களான்னு அவங்களுக்கே டவுட் இருந்திருக்கும். அடிச்சு விடுறது. ரீசெண்டாக கூட அந்த அரிசி கப்பல் கதையை சொல்லிட்டு இருந்தார். முடிஞ்சிரும்ப்பா, 26 முடிஞ்சிடும். அது சார் மரத்தை வெட்டினா இது 6 மாதம் சிறை தண்டனையா? அப்போ மரம் உயிர்னா வச்சுக்க சார், மாடை வெட்டுறா நல்லா தின்றா சிம்பு போட அப்படின்னா மாடு என்ன சார் உயிர் இல்லாததா? இது மாதிரி இவர் பேசுகிறதுலாம் நீ லாஜிக் கண்டுபிடிச்சேன்னா ஏகப்பட்ட லாஜிக் பிழைகள் வரும் என்ன. அதனால ரொம்ப அதெல்லாம் டீப்பாக திங்க் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். இவர் வந்து ஒரு சிறந்த என்டர்டெய்னர், அவ்வளோதான். ஒரு சீரியஸாக அவர் சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னா காண்டாகும் என்ன. ஒரு என்டர்டெய்னராக பார்த்தோன்னா நல்லா சிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கதைகளை சொல்லுவார், ரசிக்கக்கூடிய வகையில் பேசுவார். அதனால் பார்த்துட்டு சிரிச்சுட்டு கடந்து போயிடும், அவ்வளோதான். சார் நேற்று நம்ம பேசினோம், முதலமைச்சர் அவர்கள் வந்து லண்டனுக்கு போயிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு பெரியார் ஃபோட்டோவை திறந்து வைக்கிறான்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு முறை கேடா சார், அதுலேயும் ஃப்ராடு தரம் பண்ணிருக்காங்களா சார்? இன்னைக்கு செய்தி வந்திருக்கு சார். எழுத்தாளரும் தற்போது பிஜேபியில் இணைந்திருக்கக்கூடிய மூத்த தலைவர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே நம்ம பழசு சில கதைகளை பார்த்துருக்கிறோம். ஆஸ்திரிய நாடு கருணாநிதி பாராட்டி ஸ்டாம்ப் வெளியிட்டதுன்னு ஒரு ஊழல் ஒன்று பண்ணாங்க. அந்த ஸ்டாம்ப்பு தம்பி தான் இப்போது திமுகவின் சிந்தனை சிற்பிகளில் முக்கியமானவர். அப்புறம் அந்த பழங்குடியினர் ஆப்பிரிக்காவில் பழங்குடியினர் நடனம் ஆடினாங்கன்னா அதுவும் காசு கொடுத்தோன்னா அதே போல் நடனம் ஆடுவார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். மூன்றாவதாக இதுவும் ஒரு ஃப்ராடு தனம் என்பது இப்போது தெரிந்திருக்கிறது. என்னென்னா இன்றைய இணைய யுகத்தில் நீங்கள் இப்போ இன்டர்நெட்லாம் இல்லாத காலத்தில் நீ இந்த மாதிரி உருட்டிங்கன்னா நமக்கு தெரியாது, பார்த்துட்டு ஓஹோ பரவாயில்லையா பிரமாதமான ஐட்டம் அப்படின்ட்டு நினைத்து விட்டு போய்விடுவோம். இன்றைக்கி வந்து நீங்கள் இணையத்தில் எல்லாவற்றையும் பார்த்து விடலாம். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் படம் திறப்பு என்று மு.க. ஸ்டாலின் பதிவிட்டிருந்தார். திருமதி கனிமொழி அவர்கள் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம், உலகம் கடந்து பெரியார் செல்கிறார்கள்லாம் சிலாகித்து கொண்டு இருந்தார்கள். திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியின்படி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் அரங்கம் இருக்குது, ஓகேவா? அந்த இருங்க சொல்கிறேன், முழுசாக கேட்டுட்டு சரிங்க. அந்த அரங்கத்தில் நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு 210 இங்கிலாந்து பவுண்டுகள் வாடகை இன்றைக்கி ரேட்டுக்கு, சரியா? கிட்டத்தட்ட இது எப்படி என்றால் கல்யாண மண்டபத்தை வாடகை எடுக்கிற மாதிரி, ஓகேவா? நீங்கள் கல்யாண மண்டபத்தை வாடகை எடுத்தனா 6 மணி நேரத்துக்கு அந்த மண்டபம் உனக்கு சொந்தம், ஓகேவா? பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ வச்சுக்கலாம், பொண்ணு மாப்பிள்ளை உழுந்து டான்ஸ் ஆடலாம், உருளலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 6 மணி நேரம் கழித்து அந்த ஹாலில் போய் நீ ஏதாவது ஒன்று நிற்க விடுவாங்களா ஃபஸ்ட்டு? அதுபோல தான் இந்த ஆக்ஸ்ஃபோர்டு ஹால். ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலை வாடகை எடுத்து பெரியாரை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கப்பா. இவங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது அந்த நிகழ்ச்சியில் ஒரு பெரியார் ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டு இது ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலேயே மாட்டப்பட்ட படம் என்று பொய் சொல்லி இருக்கிறார்கள் என்று திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் எழுதியிருக்கிறார். அது
தினமலர்லேயே இன்னைக்கு செய்தியாக வந்திருக்கு. முடிஞ்சோடனே பெரியார் போட்டோ தூக்கி வெளியே போட்டுவாங்க சார். ஆமாம், வேற என்ன, மரியாதையா இவங்களே எடுத்துட்டு வந்தோம்னு இல்லாட்டி வந்துருவா- அவங்களே க்ளீன் பண்ணிடுவாங்க. வந்துருவாங்கம்மா. வாடகைக்கு ஹால் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒரு திருமண மண்டபத்தில் இப்போ நிதிஷுக்கு கல்யாணம் நடக்குதுன்னா நிதிஷ் வச்சு சோன்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருப்பாங்க. நிதிஷ் கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் போன பிறகு அப்படியே அது நிரந்தரமாவாக இருக்கும். அடுத்த பொண்ணு மாப்பிள்ள வந்த உடனே தூக்கி அவங்க பேரை தானே பார்ப்பாங்க. அப்போ அடுத்த அந்த ஆளை அடுத்து வாடகை எடுக்கிறவன் அவன் போட்டோ மாட்டிக்குவாங்க. இதுலேயும் ஃப்ராடுத்தனம். இது என்னன்னா லண்டனில் போகிறது வேற வேலைக்குமா, ரைட்டா? அந்த லண்டனில் அது அலுவல் சார்ந்த பயணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரி அங்கே போன உடனே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் படத்தை இப்ப திறக்கிறோம். முதலமைச்சர் நம்புவாரு, திருமதி கனிமொழி கூட நம்பி தானே ஸ்லாகிச்சிருக்காங்க. ஆமா. அவங்கள ஏமாத்துறதுக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இந்த பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி ஒரு கட்டத்தில் இவங்களே இந்த பொய்யை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சிஎம் நம்பிட்டார்ல, நம்ம உண்மையிலேயே ஒரு நல்ல முதலமைச்சர்னு சிஎம் இப்போ நம்புறாரா இல்லையா? நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் அவர்கிட்ட பேசி பாருங்கள். என் கஷ்டத்தை மீறி என் சக்தியை மீறி உழைக்கிறேன் இந்த மாநில மக்களுக்காக, உங்களை மாதிரி சிலர் தான் குறை சொல்கிறீங்கன்னு நம்மள மேலே பாய்வார். அது மாதிரி இவங்களே இந்த பொய்யை ஒரு ஸ்டேஜில் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எந்த அறிவாளி சொன்ன சார் கதை இந்த மாதிரி ஐடியா கொடுக்கறதுலாம் கூட பல்வேறு லகுட பாண்டிகளை வைத்திருக்கிறார்கள். இந்த ஐடியா எனக்கு தெரிந்த அநேகமாக திரு டிஆர்பி ராஜாவோட வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஐடியாக்களை சொல்வதில் டிஆர்பி ராஜா நம்பர் 1. அவர் தான் சொல்லி கூட்டு போயிருப்பார். இதை ஃபேக்ட் செக் பண்ணுவாங்களா சார்? ஆரம்பிச்சு விடலாம் நம்ம.